ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போது ஒரு வாரம் ஊரில் நல்லா ஜாலியாக இருந்துட்டு நாங்கள் கேரளா கிளம்பிட்டோம். காலையில் 7:50க்கு திண்டுக்கல்லில் பஸ் ஏறணும். கம்பம் வழியாக குமுளியிலேருந்து வண்டிப்பெரியார்லேருந்து முண்டக்காயம் வழியாக போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கம்பத்துலேருந்து மேலே ஏறிட்டோம். அது பார்த்திங்கன்னா தெரியும், கம்பம் இங்கேருந்து பார்த்தா தெரியும். சூப்பராக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர்றோம். ஃபஸ்ட்டு தடவை வர்றவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக சூப்பராக இருக்கும். நல்லா டூர் போன மாதிரி தான் இருக்கும். எனக்கும் கூட ஃபஸ்ட்டு டைம் எங்கேயோ வேறு வேற்று கிரகத்துக்கு போன மாதிரி தான் இருந்துச்சு. இப்போயெல்லாம் பழகி போயிடுச்சு. சூப்பராக இருக்கும். பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ஒரு டூர் போன அந்த அனுபவம் தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே கம்பம் வரை நல்லா தெரியும். கம்பத்துலேருந்து நேராக தேனி போகிற ரோடு வரையும் நல்லா தெரியும். பாருங்கள், கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல மழை சாரல் இருக்குது. கிளைமேட் சூப்பராக இருக்குது. பார்த்துக்கிட்டே வாங்க. கொஞ்சம் அந்த பக்கம் எட்டி பார்த்தோன்னா நம்மளுக்கு தலையில் சுற்ற ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு ரொம்ப பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஆழமாக மலை. அந்த பக்கம் மலை, நடுவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. மேலே கூடலூர் ரோயர் கேம்புலேருந்து மேலே ஏறுற வழி, கும்மிக்கு ஏறுற வழி இது. ஏறிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்தில் கும்மியை சென்று அடைஞ்சிரும். பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ரோடு நல்லா வளைஞ்சு நெளிஞ்சு பயமாக இருக்குது. நின்றுட்டு பார்த்தோம்னா சைட்லேயும் பார்க்க முடியாது. சைட்லாம் நம்ம எட்டி பார்த்தோம்னா நம்மளே பயந்துருவோம். வீடு போய் சேர்ந்துருவோமான்ற அந்த பயம் நமக்கு வந்துடும். அதனால் கொஞ்சம் சைட்லாம் அந்த பக்கம் பார்க்கக்கூடாது, நேராக பார்த்துட்டு போகணும். என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு நல்லா ஜாலியாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போது நம்ம வண்டிப்பெரியார் பக்கமாக வந்துட்டோம். குமுளியிலேருந்து சாப்பிட்டு வண்டிப்பெரியார் பஸ்ஸு ஏறியாச்சு. இப்போ வண்டிப்பெரியார் பக்கமாக வந்தாச்சு. பாருங்கள், டீ எஸ்டேட் இது. தேயிலைக்காடு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஊட்டி கொடைக்கானல் போகணுன்னுலாம் இல்லை, இந்த வழி வந்தால் செம்ம ஜாலியாக தான் இருக்கும். நாங்கள் கூட கொடைக்கானல் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு போன வருஷம் கொடைக்கானல் போயிருந்தோம். போயிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்ன இருக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி போச்சு. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு வழியில் எப்பயும் வந்துட்டு போயிட்டுருக்கிறனால இந்த இடத்த பார்த்துட்டு கொடைக்கானல் போகவும் எனக்கு ரொம்ப பெருசாக ஒன்றும் தெரியல. என்ன இருக்குங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கொடைக்கானலில் கஷ்டமாக போச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம டிக்கெட் எடுத்து ஊருக்கு போன மாதிரி இருக்கும். நல்லா ஒரு டூர் போன மாதிரி சூப்பரான ஒரு அனுபவம் தான். நாங்கள் இந்த வழியில் வர்றதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாந்தி வருங்கிறதுனால நான் அடிக்கடி இந்த வழியில் வர்றதில்ல. பாலக்காடு வழியாக ட்ரெயினில் போயிடுவோம். திண்டுக்கல் டு பாலக்காடு, ஆலப்புழா அந்த வழியாக போயிடுவோம் ட்ரெயினில். இந்த தடவை பார்த்திங்கன்னா 2-3 டைம் இப்போ இந்த லீவுக்கே 2 டைம் ஊருக்கு வந்துட்டோம். சூப்பராக இருக்குது. பஸ்ஸில் தான் வந்தோம். அதனால் வாந்தி ஒன்றும் இந்த தடவை இல்லாதனால கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்கா, எப்படி இருக்குன்னு பாருங்களே. தேயிலைக்காடுகள் எஸ்டேட்லாம் இருக்குது, நிறையா இருக்குது. ஏலக்காய் எஸ்டேட்லாம் உள்பக்கமாக போகணும், உள் ஏரியாவில் இருக்குது. ஏலக்காய் எஸ்டேட் வர்றப்போ நான் காமிக்கிறேன். நீங்கள் இதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஐயப்பன் கோயிலுக்கு வர்றவங்க கண்டிப்பாக இந்த ஏரியாவெலாம் பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பரான ஒரு ஏரியா கேரளா அப்படின்னு. கண்ணு கெட்டுற வரையும் சும்மா இயற்கை நம்மளுக்கு தந்த ஒரு வரம்னு சொல்லலாங்க. கேரளா அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஏரியா. இங்கே இருக்கிற வீடுகளும் அவ்வளோ அழகாக இருக்கும். போர் அடிக்குங்கிறதுனால தான் நான் அழகாக வீடியோ எடுத்துருக்கேன்.
போட்டிருக்கேன். இதே நிறைய வீடியோ எடுத்தேன், அழகாக தான் போட்டிருக்கேன். எப்படி இருக்கு இந்த இடம் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க பிடிச்சிருச்சுன்னா. இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழ்காரங்க தான் நிறையா இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா முதல்ல தமிழ்நாட்டோட சேர்ந்துருந்ததுனால இன்னும் கூட தமிழில் பேர் நிறையா இருக்குது இந்த ஊருக்கு. தமிழ் ஸ்கூல்களும் இந்த பக்கம் நிறையா இருக்குது. வண்டி பெரியார் நிறைய தமிழ் ஸ்கூல் ஏலக்காய் செடி. நம்ம இஞ்சி செடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஏலக்காய் செடி. ரொம்ப சரிவாக கீழே போகுது, பார்த்தா சரிஞ்ச மாதிரி கீழே வரையும் இருக்குது, பார்த்தா கொஞ்சம் மாதிரி தெரியுது. இதுதான் ஏலக்காய். ஏலக்காய் கீழே ரொம்ப இறக்கத்தில் இருக்குது, நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் தெரியல. வீடு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, கேரளாவில் வீடு ரொம்ப அழகாக ரசனையோடு கட்டியிருக்காங்க.